ஆரோக்கியம் என்பதும் இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய மாபெரும் அருளாக இருக்கிறது. மனிதன் அல்லாஹ் வழங்கிய இந்த ஆரோக்கியத்தை பயன்படுத்தி அல்லாஹுவை மறந்து அல்லாஹுவை விட்டு தூரமாகின்ற போது அல்லாஹ் நோய்களை கொண்டு மனிதர்களை சோதிக்கின்றார். பல்வேறு வகையான இந்த அல்லாஹுடைய சோதனைகளில் இன்று நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியது நோய் என்ற சோதனையாக இருக்கிறது. ஆகவே இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் இந்த நோய் என்றால் என்ன, மனிதனுடைய ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியமானது, மனிதர்களுக்கு நோய் வருகின்ற போது அதனை எப்படி தீர்த்து கொள்ள வேண்டும் என்ற இஸ்லாமிய வழிகாட்டலை நாம் பெற வேண்டி இருக்கிறது. இந்த அடிப்படையில் இன்றைய குத்துபாவில் நாம் ஆரோக்கியம் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு முக்கியமானது என்றும், நோய்கள் எப்படியானது, அதிலிருந்து எப்படி நாங்கள் விடுபடலாம் என்ற மார்க்கத்தின் வழிகாட்டலை பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன். அல் குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நோய் என்ற வார்த்தையை பலவிதமாக சொல்கிறார். وَإِذَا مَرِضْتُ فَهُوَ يَشْفِينِ. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், எனக்கு நோய் வந்தால் அந்த நோயை லேசாக்குபவன் அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். فَإِنْ كَانَ مِنْكُمْ مَرِيضًا. உங்களில் யாராவது நோயாளிகள் இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? அல் மர்வா நோயாளிகள், சகீம் நோயாளி என்ற பல்வேறு சொற்களால் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் இந்த நோய்கள் சம்பந்தமாக பேசுகிறார். எந்த அளவு அல் குர்ஆனில் நோய் பற்றி அல்லாஹ் பேசுகிறானோ அதை விடவும் கூடுதலாக ஷிஃபாவை பற்றி பேசுகிறான், நோய் நிவாரணியை பற்றி பேசுகிறான். நபி அவர்கள் சொல்கிறார்கள், நிவாரணியற்ற நோயை அல்லாஹ் படைக்கவே இல்லை. இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த நோய்கள் குறித்து எங்களுக்கு சொல்லித் தருகின்ற போது இந்த உலக வரலாற்றில் 3 தலைப்புகளில் நோய் ஏற்பட்டிருக்கிறது. அதில் ஒன்று இப்திலாஉர் ரஹ்மான், அல்லாஹுடைய சோதனையாக ஒரு வகையான நோயை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த நோய் மனிதர்களுக்கு வருவது சோதனை, அது இயற்கையானது, அது காரணங்கள் இல்லாமலும் வரலாம். இப்படி வருகின்ற போது யாருக்கு இந்த நோய் வருகிறதோ இவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகிறார். இந்த நோயோடு அவர் செய்கின்ற துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்கிறான். அந்த நோயால் மரணிக்கிற போது நாளை மறுமையில் அல்லாஹ் ஷஹீதாக அவரை எழுப்பாட்டுகிறான். மனிதனை சோதிப்பதற்காக அல்லாஹ் இந்த உலகத்தில் தந்திருக்கக்கூடிய வகையான ஒரு நோய். இரண்டாவது ஒரு வகையான நோய் இருக்கிறது, மனிதர்கள் அவர்களே தேடிக்கொண்டது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வலா துல்கு ஐதீக்கும் இலத் தஹ்லுகா. நீங்கள் செய்கின்ற கெட்ட காரியங்களால் உங்களுக்கு நீங்களே அழிவுகளை தேட வேண்டாம். மனிதர்கள் மதுபானத்தை அருந்துகிறார்கள், இதன் விளைவாக நோய்வாய்ப்படுகிறார்கள். மனிதர்கள் விபச்சாரம் செய்கிறார்கள், இதன் காரணமாக நோய்வாய்ப்படுகிறார்கள். மனிதர்கள் போதைகளை பாவிக்கிறார்கள், இதன் விளைவாக நோய்வாய்ப்படுகிறார்கள். போக்குவரத்து
அந்த அறிவுறுத்தல்களை மீறி வாகனங்களை ஓட்டி இதன் மூலமாக விபத்துக்கு ஆளாகிறார்கள், இதன் மூலமாக நோய்வாய்ப்படுகிறார்கள். இது இவர்கள் தேடிக்கொண்ட விளைவு. தற்காலத்து அறிஞர்கள் இந்த வகையான நோய்களை பற்றி சொல்கின்ற போது இதில் யாராவது மரணித்தால் அவர்கள் தற்கொலை செய்ததற்கு சமனான தண்டனை இருக்கிறது. எங்களுடைய போக்குவரத்து விதிகளை மீறி வேகமாக சென்று ஒருவர் வபாத்தாகிறார் என்றால் அவர் செய்தது தற்கொலை. ஒருவர் போதை பொருளை பாவித்து இதன் விளைவாக இளம் காலத்திலேயே நோய்வாய்ப்பட்டு மரணித்தால் இவர் செய்தது தற்கொலை. இது இவரே தேடிக்கொண்டது. அல்லாஹ் சொல்கிறான், இந்த இரண்டாம் வகை நோயை நீங்கள் யாரும் தேடிக்கொள்ள வேண்டாம். இதற்கு எந்த விதமான பாவ மன்னிப்பும் கிடையாது. இதில் மரணிப்பவர்கள் ஷஹீதுகளும் கிடையாது. இவர்களுடைய துஆக்களும் ஏற்றுக்கொள்ளப்படவும் மாட்டாது. இஸ்லாமிய அறிஞர்கள் மூன்றாவது வகை நோயை சொல்கிற போது இது ஒரு விதமான யுத்தம். மனிதர்களை அழிப்பதற்காக வேண்டி உலகத்தில் உருவாக்கப்படுகின்ற நோய்களும் இருக்கிறது. ஒரு மனிதன் தனிப்பட்ட ஒருவனை பிடிக்காத போது பழங்கால நாகரிகத்தில் இரண்டு விதமான முயற்சிகளை செய்திருக்கிறான். அதில் ஒன்று, அந்த மனிதனை ஏதோ ஒரு அடிப்படையில் கொலை செய்வது, அதில் குறிப்பாக சூனியம் என்ற அந்த நோயை ஏற்படுத்தி இதன் மூலமாக அவர்களை தாக்குவது. இன்னும் ஒரு வழி இருக்கிறது, அவர்கள் சாப்பிடுகின்ற உணவுகளில் அவர்களை செயலிழப்பதற்கான நஞ்சுகளை கலப்பது. இதன் மூலமாகவும் ஒரு மனிதனை நோய்க்கு ஆளாக்கலாம். இது மாதிரித்தான் ஒரு பெரும் இனத்தை அழிப்பதற்கும் நவீன கால முறையின் அடிப்படையில் வியாபாரத்தை செய்வதற்கும் நோய்களை உருவாக்குகிறார்கள். இந்த நோயை இந்த திட்டத்தில் யாராவது உருவாக்கி அதன் மூலமாக பாதிக்கப்படுகின்றவர்களுடைய முழு பாவங்களையும் உலகத்திலும் நாளை மறுமையிலும் அவர்கள் ஏற்க வேண்டி இருக்கிறது. ஒரு மனிதனை யாராவது இப்படியான தீய காரியங்களால் அவனை சோதித்தால், தண்டித்தால், நிச்சயமாக அல்லாஹ் அவர்களுடைய பரம்பரையை உலகத்தில் நாசமாக்கி விடுவார். அது மாத்திரமல்ல, நாளை மறுமையில் திரும்ப திரும்ப அந்த வேதனையை அல்லாஹ் அவர்களுக்கு உணரக் கொடுப்பார். எப்படி இருந்த போதிலும் இந்த மூன்று விதமான நோய்களில் இருந்தும் ஒரு மனிதன் தன்னை காத்துக் கொள்வது இஸ்லாமிய அடிப்படையில் சுன்னாவாக இருக்கிறது. இஸ்லாமியங்களுக்கு எப்படி இதிலிருந்து எங்களை காத்துக் கொள்வது என்பதற்கான வழிகாட்டலை இரண்டு விதமாக சொல்லித் தருகிறது. அதில் ஒன்று ஆத்மீக முறையை கையாள்வது, இன்னும் ஒன்று லௌகீக முறையை, உலகத்தின் முறையை கையாள்வது. இந்த உலகத்தில் எப்படி நாங்கள் இந்த நோயை விட்டு தங்களை காத்துக் கொள்வது என்பதனை இஸ்லாம் சொல்லித்தந்த அதே முறையில் இன்று உலகத்தின் சுகாதார மையங்கள் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. இது புதிதாக இவர்கள் சொன்னதல்ல. 1400 ஆண்டுக்கு மேலாக இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறது. அதில் ஒன்றுதான், ஒவ்வொரு நாளும் ஒரு முஸ்லிம் 5 நேரமும் தங்களது தொழுகைக்காக வேண்டி தங்களது உடைகளை, தங்களது உடல்களை, தாம் அந்த வணக்கத்தை செய்கின்ற இடங்களை சுத்தமாக ஆரோக்கியமானதாக வைத்துக் கொள்ள வேண்டும். தன்னுடைய
உடலில் இருக்கக்கூடிய அசிங்கமானவைகள், நகங்களை வெட்ட வேண்டும், அசிங்கமான முடிகளை வெட்ட வேண்டும். இது சுகாதாரத்திற்கு கேடானது. ஒரு மனிதன் தனது உடல்நிலையை பாதுகாக்க வேண்டும் என்ற இந்த சுகாதார அறிவுறுத்தலை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி இருக்கிறது. மனிதர்கள் நெரிசலாக கூடுகின்ற ஒரு இடம்தான் வாராந்தம் ஜும்ஆவுடைய தினம், வருடாந்தம் பெருநாளுடைய தினம். இந்த நாட்களில் எல்லோரும் ஒரே இடத்தில் சந்திக்கும் அந்த நிலையில் யாருக்கும் யாராலும் ஆபத்துக்கள் வரக்கூடாது என்பதனால் ஜும்ஆவுடைய குளிப்பையும் பெருநாளுடைய குளிப்பையும் இஸ்லாம் எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. வெள்ளி தினங்களிலும் பெருநாள் தினங்களிலும் அழுக்கற்ற அசிங்கமற்ற அழகான ஆடைகளை நாம் அணிந்து செல்ல வேண்டும் என்ற இந்த ஒழுக்கத்தை, சுகாதார அறிவுறுத்தலை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி இருக்கிறது. இது தனிப்பட்ட முறையில் வரக்கூடிய இந்த நோய்களை ஒரு முஸ்லிம் எப்படி தான் சுயமாக பாதுகாத்துக் கொள்வது என்பதற்கான அறிவுறுத்தல், வலியுறுத்தல். சமூக ரீதியாக நோய்கள் வராமல் அல்லது வருகின்ற அந்த நோயை அனைவருக்கும் பரவவிடாமல் எப்படி பாதுகாப்பது? ஹஜ்ரத் உமர் அவர்களுடைய காலம் ஹிஜ்ரி 18வது ஆண்டு தாஊனு அம்வாஸ், சில அறிஞர்கள் தாஊனு இம்வாஸ் என்பதாகவும் இதனை வாசித்திருக்கிறார்கள். இம்வாஸ் என்ற ஒரு இடத்தில் பரவிய பாரிய ஓர் நோய். இந்த நோயினால் 25,000 30,000 சஹாபாக்கள் மௌத்தாகினார்கள். சிறந்த நூற்றாண்டு கால அறிஞர்கள் எல்லாம் இந்த நோயின் பரவுதலால் வஃபாத்தாகினார்கள். இதை எப்படி கட்டுப்படுத்துவது? ஹஜ்ரத் உமர் அவர்கள் தேடுகிறார்கள். இது சம்பந்தமாக நபியுடைய வழிகாட்டல் என்ன? நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், ஏதாவது ஒரு ஊரில் நோய் பரவி வருகிறது என்பதனை கேள்விப்பட்டால் அங்கிருந்து யாரும் வெளியேறவும் வேண்டாம். அதே நேரம் வெளியூரில் உள்ளவர்கள் அந்த ஊருக்குள் போக வேண்டாம் என்ற இந்த சமூக வழிகாட்டலை, நோயை கட்டுப்படுத்துகின்ற அறிவுறுத்தலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். அதே நேரம் மனிதர்கள் வசிக்கக்கூடிய வாழ்விடங்கள், அவர்களை சூழ உள்ள வளிமண்டலங்கள், காற்றுகளில் கிருமிகள் தாவுகின்றன என்ற செய்தியையும் நபி அவர்கள் அனைவருக்கு முன்னால் சொல்லிவிட்டார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், இரவு நேரங்களில் நீங்கள் தூங்கும் போது தண்ணீர் பாத்திரங்களை மூடி வையுங்கள். காரணம் என்ன? கிருமிகள் திறந்திருக்கும் பாத்திரங்களில் இறங்குகின்றன. அந்த கிருமிகள் எல்லாம் வளிமண்டலங்களில் சுத்துகின்றன என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அழகிய சுகாதார வழிகாட்டலாக சொல்லி இருக்கிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், இதா ஷரிப அஹதுக்கும், யாராவது ஒருவர் பாத்திரத்தில் தண்ணீர் குடிக்கும் போது ஃபலா யதனஃபஸ் ஃபில் இனா, அந்த பாத்திரத்திற்குள் மூச்சு விட வேண்டாம். என்ன காரணம்? மூச்சு வழியாகவும் கிருமிகள் பரவுகின்றன. நபி அவர்கள் அனைவருக்கும் முன்னால் இந்த சுகாதார ரீதியான அனைத்து அறிவுறுத்தல்களையும் எங்களுக்கு சொல்லிவிட்டார்கள். ஒரு மூமின் இந்த லௌகீகத்தை பயன்படுத்தியும் சுகாதார இந்த அறிவுறுத்தல்களை பயன்படுத்தியும் தன்னை காத்துக் கொள்ளலாம். இரண்டாவது ஒரு முறை இருக்கிறது. இது ஆகவும் சிறந்த முறை, ஆத்மீக முறை. இந்த முறையை நபி அவர்கள் ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தி இருக்கிறார்கள். நோய் வந்தாலும் சரி, வராவிட்டாலும் சரி,
எல்லா காலங்களிலும் நபி அவர்கள் இந்த முறையை கையாண்டிருக்கிறார்கள். அதில் முதலாவது ஈமான். உலகத்தில் நோயை தருபவன் அல்லாஹ், அந்த நோயை நீக்குபவன் அல்லாஹ். இந்த ஈமான் ஒரு மூமினுடைய உள்ளத்தில் ஆழமாக இருக்க வேண்டும். நோய்களை வைத்து மனிதர்களை பயமுறுத்தக்கூடாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்ற போது அஸ்பாபுகளை, உலகத்தின் படைப்புகளை வைத்து பயமுறுத்துவது ஷைத்தானுடைய வேலை. சுகாதார வழிகாட்டலை நாம் பின்பற்ற வேண்டும், இது இஸ்லாம். ஆனால் அதனை வைத்து அச்சுறுத்தல் செய்வது, பயமுறுத்துவதை அல்லாஹ் குர்ஆனில் தக்வீஃபுஷ் ஷயாத்தீன், ஷைத்தானுடைய வேலை என்று சொல்கிறார். ஒரு மூமினுக்கு ஈமான் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய உத்தரவில்லாமல் உலகத்தில் எதுவும் நடைபெறாது. இரண்டாவது துஆ, அந்த ரப்புடைய தொடர்பு. இந்த நோய் வந்த காரணமே என்ன? அல்லாஹ்வை விட்டு மனிதன் தூரமாகிவிட்டார். அல்லாஹ்விடம் நாங்கள் நிரூபிக்க வேண்டும், யா அல்லாஹ் நாங்கள் தூரமாகவில்லை, ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் உன்னை நினைத்து வாழ்கிறோம். நபி அவர்கள் காலையிலும் மாலையிலும் துஆ செய்வார்கள். அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். யா அல்லாஹ், நீ படைத்த கெட்ட படைப்புகளின் தீங்குகளை விட்டு நான் உனது பெயர்களை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன். இந்த கெட்ட படைப்புகளில் ஆக முக்கியமானது நோயாக இருக்கிறது. நபி அவர்கள் ஒவ்வொரு நாளும் இந்த அல்லாஹ்வை நினைத்திருக்கிறார்கள், அல்லாஹ்விடம் முறையிட்டிருக்கிறார்கள். பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷை ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா வ ஹுவஸ் ஸமீஉல் அலீம். அல்லாஹ்வுடைய பெயர் எங்களுடன் இருக்கிற போது உலகத்தில் எதுவும் எந்த தீங்கையும் தர முடியாது. அது எதுவாக இருந்தாலும், பூமியில் நாங்கள் இருந்தாலும் வானத்தில் இருந்தாலும், எதுவும் அந்த அல்லாஹ்வுடைய பெயர் எங்களுடன் இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு தீங்கையும் தர முடியாது. இந்த நம்பிக்கையை ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் ஒரு மூமின் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். யாராவது நோயாளியை பார்க்க போனாலும் நபி அவர்கள் லா பாஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் லேசாக்குவான் என்று சொல்வார்கள். யாராவது நோய் தீர்வதற்கு துஆ செய்ய சொன்னாலும் அஸ்அலுல்லாஹல் அலீம் ரப்பல் அர்ஷில் அலீம் ஐ யஷ்ஃபியக், மகத்துவமான அந்த அரசுடைய ரப்பிடம் நான் துஆ செய்கிறேன், அவன் உங்களது நோயை லேசாக்கட்டும். நபி அவர்கள் மண்ணை அள்ளி நோய் வந்த இடத்தில் வைத்து சொல்வார்கள், பிஸ்மில்லாஹி துர்பதி அர்தினா வரீகதி பஅதினா வஸ்ஃபி மரலனா. இந்த மண்ணுடைய பரக்கத்தினால், இந்த மண்ணில் வாழ்ந்த சாலிஹான மனிதர்களின் உமிழ் நீரின் பரக்கத்தினால் இந்த நோய்களை நீ லேசாக்கி விடியா அல்லாஹ் என்று துஆ செய்வார்கள். யாருக்காவது நோய் வந்து விட்டது என்று சொன்னால் நபி அவர்கள் சொல்வார்கள், 3 தரம் பிஸ்மி சொல்லி அஊது பில்லாஹி வ குதுரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிர். நான் இப்போது படுகின்ற இந்த இன்னலை விட்டும் யா அல்லாஹ் என்னை பாதுகாத்து விடு. இப்படி ஒவ்வொரு நாளும் அதிகம் அதிகம் ஒரு மூமினை துஆவுடன் நபி அவர்கள் தொடர்புபடுத்தி இருக்கிறார்கள். ஒரு மூமின் உண்மையாக முதலாவது செய்ய வேண்டிய வேலை அல்லாஹுவை நெருங்க வேண்டும். சகல நிலைகளிலும் அல்லாஹுவை அவன் யோசிக்க வேண்டும். அல்லாஹுவின் மூலமாக இந்த நோய்களை அவன் குணப்படுத்த வேண்டும். இரண்டாவது, அடுத்த ஒரு ஷரியாவுடைய ஆத்மீக வழிகாட்டல் தான் சதகா. நபி அவர்கள் சொன்னார்கள், தாவு மர்லாக்கும் பிஸ்ஸதகா, நோய்வாய்ப்பட்டவர்களை சதகாவை கொடுத்து அதனுடைய பரக்கத்தினால் குணப்படுத்தி விடுங்கள். இதெல்லாம் லௌகீகம் அல்ல, ஆத்மீகம். எந்த அளவு
இதில் ஒரு மூமினுக்கு ஈமான் இருக்கிறதோ, உறுதியான நிலைப்பாடு இருக்கிறதோ, அல்லாஹ் இதன் மூலமாக, இந்த துஆ மூலமாக, சதக்கா மூலமாக என்னதான் நோய் வந்தாலும் அதனை லேசாக்குவான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆகவேதான் எங்களுடைய ஷரியத் ஒரு மனிதனுக்கு வருகின்ற சகல நிலைகளிலும் ஆத்மீக வழிகாட்டலையும் லௌகீக வழிகாட்டலையும் அழகான முறையில் முன்வைக்கின்றது. எங்களால் முடியுமான வழிகாட்டலை நாங்கள் பின்பற்றலாம். சுகாதார அறிவுறுத்தலுக்கு ஏற்ப நாங்கள் உலகத்தில் நோயை விட்டு தப்பிக்கலாம். அதே நேரம் நாங்கள் ஆத்மீக முறையிலும் தப்பிக்கலாம். அல்லது இரண்டையும் ஒரே நேரத்தில் நாங்கள் செய்யவும் முடியும். நபி அவர்கள், சஹாபாக்கள், சிறந்த நூற்றாண்டில் வாழ்ந்த மனிதர்கள் இரண்டையும் ஒரே நேரத்தில் கடைபிடித்திருக்கிறார்கள். ஆகவேதான் நாங்களும் இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நாங்கள் இரண்டு வழிமுறைகளையும் மிகச்சரியாக அழகாக பின்பற்றி இந்த நோய்களில் இருந்து விடுபடுவதற்கு இல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்